நன்கொடையாளர் அங்குக்குரிய சமூகத்தினர் அவர்களே, என்னோடு வருகின்ற நான் சார்ந்திருக்கிற நாட்டுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் பிரதாபத்தின் நடையவில்லை. அவரோடு வருகின்ற கழகத்தினுடைய அமைப்பு அமைப்புகளை பணியாற்றுகின்ற நண்பர்களே, இந்த தொகுதியுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சி.ஆர். ராமச்சந்திரன் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, நகராட்சியுடைய ஆணையர்களே, நகராட்சியுடைய தலைவர் துணைத் தலைவர் ராமசேகர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களைப் போல அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் 60 மதிப்பெண் வாங்கினாலே எல்லா கல்லூரிகளிலும் அனைத்து தானாக வந்துவிடும். 45 மதிப்பெண் வாங்கினாலே வெயிட்டிங் லிஸ்ட் வந்துவிடும். ஆனால் இப்போது 95 மார்க் வாங்கினால் கூட இடம் கிடைக்குமா என்ற அளவுக்கு நீங்கள் போடுகிற போட்டி, குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக ஆண்களை விட பெண்கள் தான் தமிழ்நாட்டிலேயே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதல் கல்வி பெற்றார்கள். என்னுடைய பெயரில் பெற்றிருக்கிறது. நானும் இதை போல உங்களைப் போலவே ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில், அரசு கலைக்கல்லூரியில், அரசு தொடக்கப் பள்ளியில், அரசு சட்டக்கல்லூரியில் மட்டுமே படித்து தனியார் கல்லூரிகளுக்கு போனதே இல்லை என்கின்ற அந்த பெருமையோடு நாடாளுமன்ற தனியார் பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள் எல்லாம் அதிக மதிப்பெண் பெற்று அரசு வேலைக்கு போனாலும் கூட எனக்கு தெரிந்து அதிகமான சிந்தனையாளர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உணர்வேன். அந்த விதத்தில் உங்களுக்கு நல்ல மாதிரியான போட்டித் தேர்வுகளை உருவாக்குவதற்காக, நீங்கள் வெற்றி பெறுவதற்காக எங்கள் காலத்தில் எது கிடைக்கவில்லையோ அதையெல்லாம் உங்கள் கைகளிலே கொண்டு வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாணவியர். அது குறிப்பாக புதுமை பெண் திட்டம் என்பது முதலிலே மருத்துவக் கல்லூரிக்கு சென்றிருந்த நன்மையிலே அங்கே ஒரு மாணவி என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், நான் ஒரு ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட அறிஞர் சமுதாயத்திலே பிறந்து நீட்டிலே தேர்வு பெற்று இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறேன். அரசாங்கத்தில் செலுத்த வேண்டிய கட்டணங்களை ஒருவர் எனக்காக கட்டினார். ஆனால் மற்ற பிள்ளைகளோடு அவர்கள் அளவுக்கு இணையாக விடைபெறுவதற்கோ அல்லது அன்றாடம் மாலையில் தேர்தலுக்கு வெளியே செல்வதற்கோ என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கோ கை செலவுக்கு பணம் இல்லாத ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்த நேரத்தில் புதுமை பெண் திட்டம் மூலமாக 1000 ரூபாயை மாதம் மாதம் கொடுக்கின்ற முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர், அவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள் என்று சொன்னார். இப்போது தாய் தந்தையரை இழந்து பாட்டி வீட்டிலோ அல்லது சித்தி வீட்டிலோ படித்துக் கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு அன்பு காக்கு என்று சொல்லி மாதம் 2000 ரூபாய் தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர். இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். கல்விதான் ஒரு மனிதனை அதிகாரப்படுத்தும், ஒருமைப்படுத்தும், இந்த சமூகத்தில் ஒரு மதிப்பை ஈட்டித் தரும் என்கின்ற உணர்வை கொண்டு சென்று சேர்த்த பெருமை பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, கலைஞருக்கு, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு, திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டு. எனவே வேறு எந்த திட்டங்களை காட்டிலும் நம்முடைய முதலமைச்சர் அதிகமாக கல்விக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறார். அப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கின்ற இந்த ஆட்சியில் நம்முடைய டிஆர்எஸ் அவர்கள் ஒரு நல்ல முயற்சியை எடுத்து இந்த 12ஆம் வகுப்புக்கான மாதிரி வினாத்தாள்களை அச்சிட்டு உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் அவர்களுடைய பாராட்டுதலை, நன்றியை நான் தெரிவித்து வழங்கப்படுகிறேன். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் நல்ல முறையிலே தேர்வு பெற வேண்டும். தேர்ச்சி பெற்று இந்த மேட்டுப்பாளையம் பள்ளிக்கு சிறப்பு இருக்கிறது என்று நான் அறிவேன். தனியார் பள்ளிக்கு இணையாக அதிக மாணவிகளை சேர்க்கைக்கு கொண்டு வந்திருக்கின்ற பள்ளி இந்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களெல்லாம் பல நிலைகளில் உயர்ந்திருக்கிறார்கள் என்று தெரியும். எனவே இன்றைக்கு இந்த புத்தகத்தை பெற்றிருக்கிற நீங்கள் எதிர்காலத்தில் டாக்டராக, என்ஜினியராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, இன்னும் பல துறைகளில், அறிவியல் துறையில், விண்வெளி துறையில் பயிற்சி பெற்றவர்களாக எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த சமூகத்தை பற்றி, மொழியை பற்றி அக்கறை உள்ள நல்ல குடிமகன்களாக வர வேண்டும் என்று வாழ்த்தி, இருவால் மாணவ ஆசிரியர் பெருமக்களையும் மக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கத்தை தெரிவித்து
என்னோடு வருகின்ற அனைவரின் சார்பிலும் மாணவிகளாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. பாப்பா எப்படி வந்துரு பாப்பா. பாப்பா இங்க பாருமா. பாப்பா இங்க பாருமா. அப்படியே இங்க பாருங்க. பாப்பா இங்க பாருங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க. அப்படியே இங்க பாருங்க. இங்க பாருங்க எல்லாம் கேமரா பாருங்க. கேமரா பாருங்க. கேமரா பாருங்க அண்ணா கேமரா பாருங்க. பாப்பா இங்க பாருங்க. பாப்பா இங்க பாருங்க பாப்பா அப்படியே வா. ஓகே ஓகே. இங்க பாருங்க. பாப்பா இங்க பாருமா. பாப்பா அப்படியே இங்க பாருடா. இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க. நல்லா ஸ்மைலோட இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படியே.